ஒவ்வொரு ஜனத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய பிள்ளைகளுடைய தலைமுறையும் இந்த நாளிலே பரலோகத்தின் தேவனானவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பகுதியில் இருக்கிற 23ஆம் நம்பர் 28ஆம் நம்பர் வரைக்கும் 16லிருந்து 20 வரைக்கும் உள்ள வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய சமாதானம் இறங்கும்படியாக, அந்த குடும்பத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகும்படியாக, அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய நன்மைகள் கடந்து போகும்படியாக, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுகபலத்தை கொடுக்கும்படியாக, அந்த வீட்டுக்குள்ளே தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யும்படியாக, ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சமாதானத்தை கிடைக்கிற, சுகபலத்தை கிடைக்கிற, ஆசீர்வாதத்தை கிடைக்கிற, நிம்மதியை கிடைக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் விலகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொடும்படியாக, அன்பு சகோதரன் அன்பு சகோதரி உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக, இந்த ஊழியத்தின் நிமித்தமாக, இந்த ஜெபத்தின் நிமித்தமாக எந்தெந்த வீட்டுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகும்படியாக, எங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மறையும்படியாக, உடைய பலவீனங்கள் மறையும்படியாக, உடைய பிரச்சனை மாறும்படியாக, உடைய சிறையிருப்பு மாறும்படியாக, உடைய வியாதிகள் சுகமாகும்படியாக, வேதனைகள் மரணம் அடையும்படியாக, இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே மகா வேதனை, மன அழுத்தம், பிசாசின் வல்லமை எல்லாம் விலகி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த குடும்பத்தின் நிமித்தமாக ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் நிமித்தமாக ஆண்டவரே, இந்த குடும்பங்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே கர்த்தர் நுழையும்படியாக, ஒவ்வொரு வீட்டை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன் சொன்னீரப்பா. இந்த ஜெபம் அப்படி வாசலை தட்டும்படியாக ஆண்டவரே, உமக்காக கதவுகள் திறக்கப்படும்படியாக, கடினமான இருதயம் உடைக்கப்படும்படியாக, நொந்து வேதனையிலே, கண்ணீரிலே, பிரச்சனையிலே, கவலைகளிலே, மன அழுத்தத்திலே, மனபாரத்திலே, குடிப்பழக்கத்திலே, பிசாசின் பிடியிலே, அடிமைத்தனத்திலே, போத பழக்கத்திலே இருக்கிற இந்த வீட்டுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த தொழுவீராக வல்லமையை அனுப்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பரலோக ராஜ்யத்தில் இறங்கி வந்து ஆண்டவரே, இந்த தேசிகானந்தபுரம் முதல் தெருவிலே நாங்கள் சொன்ன நம்பர்களிலே அடங்கி இருக்கிற வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அநேகர் மனம் திரும்புகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இயேசு உங்களை குணமாக்குவார், இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எங்களுக்கு நன்மை செய்தவர், எங்களை விடுதலை ஆக்கினவர், எங்கள் பாவங்களை மன்னித்தவர், எங்கள் நோய்களை குணமாக்கினவர், எங்களை ஆசீர்வதித்தவர் இதோ உங்களை சந்திக்க உங்கள் வீட்டு வாசல் அருகே அவர் வந்து நிற்கிறார். கர்த்தாவே நீ பேசும், கர்த்தாவே நீ தொடும், அப்போது இவர்கள் விடுதலையாவார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய ரட்சிப்பு இறங்கும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் நீக்கப்படுகிறார். ரட்சிப்பு உம்முடையதப்பா. உம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்த ஆசீர்வதி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கைத்தட்டி கர்த்தரை சொல்லுங்க.